பெற்றெடுத்தால் அழகான ஒரு பெண் குழந்தை. இப்படிப்பட்ட அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலே பால் அமிர்தம் கொடுத்து மாளிகளே பெருமளச்சி கொண்டால் வளர்த்து வருகிறார். வளர்கின்ற வேலைகளிலே வளர்வழிக்கு ஈவனுக்கு சென்ற மாதவாதிய உலகினானவன் மாளிகை வருகிறான். அரண்மனைக்கு வருகின்ற வழியிலே பிள்ளையோட சத்தத்தை கேட்டான் அல்லவா? பெண் குழந்தை மனையாளுடைய மடியிலே தவழ்ந்து கொண்டிருப்பதை புலனானவன் அறிந்து கேட்கிறான். அடி பெருமளச்சி பெண்குடியானே அம்மா, பச்சிலம் குழந்தை பால்வரம் மாறாத குழந்தை பெண் குழந்தை ஏது? இதுவரையிலும் நம்ம அரண்மனையில் கேட்காத பிள்ளையோட சத்தமானது இந்த அரண்மனையில் கேட்கிறது அல்லவா? பக்கத்து வீட்டு குழந்தையா? ஏதோ பக்கத்து வீட்டு பிள்ளை தூக்கிட்டியா? அடி ஏப்பா நினைக்கிற மன்னா தாங்கள் மலர்மைக்கு இவனுக்கு சென்றிருந்த நேரத்திலே புரட்சி பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவையாருடைய விரதத்தை நம்ம அரண்மனையில் இருந்தோம். அந்த அவையார் விரதத்தினாலே கிடைத்த பிள்ளை அறிந்தவன் தான் கிடைத்த பிள்ளை. அந்த பிள்ளை புலையன் மகளுடைய திருமணத்தை பார்க்கிறான். ஆமா, பார்த்து பிறந்திருக்கு ஆம்பளையா பொம்பளையா? பெண்மகள் அல்லவா? பெண்மகள் அல்லவா? பார்த்தா ஆனா தெரியுதா பெண்ணா தெரியுதா? வேற மாதிரி இருக்கு. அவர் சொன்னாரா அப்படி? திருமகளுக்கு இணையான அழகினை பிறந்திருக்கிறாள். சிறந்தவங்க இருக்கிறாளே அழகுல ஆனந்த மலையில்தான் பெருமொழியினானவர் பரவசம் உத்தார் உறவினர் இல்லாம மாளிகளை அழைத்தான். அழைத்துக் கொண்டு உத்தார் உறவினர்களே உறவினர்களே என்னை குழந்தை இல்லாத பாவி பிள்ளை இல்லாத பாவி மலடன் மலடி என்று மானபந்தமாக பேசினீர்களே. பல வருடத்திற்கு அப்பாலே எனக்கு ஒரு